வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூஜிசி நெட்டுடைய ரீசன் எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். ஸோ ஃபுல் கோர்சஸ் உங்களுக்கு ஈவினிங் செக்ஷன் நடக்குது. வேணுங்கிறவங்க அதில் பே பண்ணி ஃபுல் கோர்ஸும் எடுத்துக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, இந்த கொஸ்டின் ரொம்ப ரேராக தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நமக்கு வந்ததில்லை. விச் அமாங் த ஃபாலோயிங் ஃபியூச்சர்ஸ் அப்ளைஸ் டு டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் ரேர் தான். 5 இயர்ஸில் ரொம்ப ரேர் கொஸ்டின் தான், ரொம்ப வந்ததே கிடையாது அவ்வளோவா. ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படின்றது என்னென்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணி தென் அதுக்கப்புறமா ரிசர்ச் பண்ணுவீங்க. ரிசர்ச் பண்ணி டாக்குமெண்ட் ஆக்குவீங்க. இதுதான் அதோடைய ஃபார்மெட்டு. ஸோ இப்போ ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க, அதை அப்சர்வ் பண்ணுவீங்க, தென் என்ன பண்ணுவீங்க, டாக்குமெண்ட் ஆக்குவீங்க. ஸோ இதுதான் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் உடையது. கரண்ட்டாக ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்ப அது இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு 3 டைப் உண்டு. ஒன்று அப்சர்வேஷனல். ஆல்ரெடி நான் அப்சர்வேஷனல் போட்டிருப்பேன். அடுத்தது கேஸ் ஸ்டடி. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் முன்னாடி கேஸ் ஸ்டடின்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா சர்வே. ஓகே, 3 டைப். அதில் ஒன்று தான் வந்திருக்குது. அப்போ இந்த 2 ஆப்ஷன் நமக்கு வராது இல்லையா. அப்போது இந்த 3ல் 1 வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டடி அப்படின்றது ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணி தென் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணி அப்புறம் இன்டர்பிரேட் பண்ணுவாங்க, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அப்போ எ ஸ்டடி த டிஸ்கிரைப்ட் அண்ட் இன்டர்பிரேட் வாட் வாஸ் த கேஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது கரெக்டான ஆன்சர் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தை பார்த்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த பி அப்படி ஆப்ஷன் கரெக்ட் தான். 3 ஸ்டெப் உண்டு. ஃபர்ஸ்ட் அப்சர்வ், தென் டிஸ்கிரைப், தென் டாக்குமெண்ட் ஆக்குவாங்க. இன்டர்பிரேட்டர்னால் விளக்கம் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட்டு பார்த்து அந்த ரிசர்ச்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி டாக்குமெண்ட் ஆக்குவாங்க. ஓகே, இன்டர்பிரேட்னால் எக்ஸ்பிளைன்னு அர்த்தம். அப்போ பி அப்படின்ற ஆப்ஷன் வர்றதுனால உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் ரைட்டான ஆன்சர். அப்போ ஃபர்ஸ்ட் ஏயும் வரும். ஸோ இட் மே இன்வால்வ் த ப்ரொசீஜர் ஆஃப் இண்டக்ஷன் அண்ட் அனலைசிஸ். இந்த இண்டக்ஷன் அப்படின்றது நார்மலாகவே ஒரு விஷயத்தை பார்த்து அப்சர்வ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்சர்வ் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அனலைசிஸ்னால் கேல்குலேஷன் பண்ணுவாங்க. அப்போது கண்டிப்பாக அது கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ ஏ பி தென் இ ரைட்டான ஆன்சர். செகண்ட் அந்த ஆப்ஷன் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா, அரேஞ்ச் த ஃபாலோயிங் அக்கார்டிங் டு மாஸ்லோ ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இது ஆல்ரெடி நம்ம 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம். இது ஒரு கொஷின் தான் எப்போவாது வரும். ஸோ இந்த தடவை வந்திருக்குது. இதனுடைய ஆனால் ஃபர்ஸ்ட் 5 நீட்ஸ் தான் நம்ம பார்ப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இது கூடது நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இது படிச்சுக்கோங்க. இனிமேல் வந்துச்சுன்னா இது இந்த கான்செப்ட்லேருந்து திருப்பியும் வரலாம். ஏன்னா இதில் இருக்குது இன்னும் மிச்சம். ஸோ அப்போ ஃபிசியாலஜிக்கல் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஓகே, அப்போ இதில் எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் ஈல ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இ உங்களுக்கு இந்த 3 வந்திருக்கும்போது இந்த ஆப்ஷன் மட்டும் கட் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா சேஃப்டி இருக்குது. ஓகே, சேஃப்டி இருக்குது. அப்போ சேஃப்டி ஆப்ஷன் பியில் இருக்குது. பியில் இருக்கும்போது 4th ஆப்ஷன் நமக்கு வராது. எது 2 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னா 1ம் 3யும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இபி. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா அஸ்டீம் அப்படின்னு வருது. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன். அப்போது ஏ ஆப்ஷன்ற போது 3rd வருது. உங்களுக்கு ஆன்சர் 3rd ஒன் ரைட்டான ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு போகலாம். இது நமக்கு இப்போ புது பேஸ்டு தான். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதிலேருந்து திருப்பியும் வரலாம், ஏன்னா ஆப்ஷன்ஸ் மீதி இருக்குது, வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்.
நம்ம வந்து பிளேஜரிசம் கொஷின்ஸ் வரும்னு லைவ்ல எல்லாம் பார்த்தோம். இந்த பேட்டர்ன் என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்திருக்கு. ஸோ அக்கார்டிங் டு த யூஜிசி கைட்லைன்ஸ் ஆன் பிளேஜரிசம் up to what percentage of similarity of text does not invite penalty. அதாவது நம்ம வந்து இப்போ அடுத்தவங்க ஒர்க்கை காப்பி பண்ணுவாங்க, காப்பி பேஸ்ட் பண்ணி அதை நம்ம கொஞ்சம் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ ரிசர்ச்சில். ஸோ அப்படி வந்து நம்ம வந்து எடுக்கும்போது அதுக்கு பினாலிட்டி உண்டாம். ஸோ அது எத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் பினாலிட்டி கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. டஸ் நாட் இன்வைட் பினாலிட்டி கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 10% இருந்தது அப்படின்னா பெனாலிட்டி போட மாட்டாங்களாம். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின் வரும்னு நம்ம லைவில் ஆட் பண்ணியிருக்கோம். பட் இந்த கான்செப்ட் நம்ம ஆட் பண்ணல. 10% வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லைவில் இருந்து வந்த கொஸ்டின். ஓகே, இது வரல, ரேர் தான். How can psychological barrier affect the classroom communication? Okay, so classroom communication na enna டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் மோராக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இல்லையா. கிளாஸ் ரூம்ஸ் என்வாயர்மெண்ட் நம்ம எப்படி வச்சுருக்கோன்றதை பொறுத்து ரெண்டு பேருக்கும் உள்ள கான்வர்சேஷனே இருக்கும் ஒரு கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன்னா. ஸோ அதில் சைக்காலஜிக்கல் பேரியர்ஸ்னால் மூளை சார்ந்த விஷயங்கள், அதில் ஏதாவது ஒன்று தடைகள் வந்து வரக்கூடியது தான் சைக்காலஜிக்கல் பேரியர்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ மென்டலி மூளை சம்மந்தப்பட்டது. ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை சார்ந்து இப்போ டிஸ்டர்ப் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ மெசேஜை கன்வே பண்ண முடியாது டீச்சரால். இல்லை டீச்சரே கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்காங்க அப்படின்னா டீச்சிங் பண்ணும்போது என்ன ஆகாது, கரெக்டாக அந்த மீனிங் வந்து பாஸ் ஆகாது இல்லையா. ஸோ அப்போ இதில் வந்து தடைகளாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தே கிரியேட் bias in the interpretation of the meaning of the message. Okay, so first பார்த்திங்கன்னா mutual understanding இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பேரியர்ஸ் அப்படின்றது அப்டக்கிள்ஸ், ஹிண்ட்ரன்ஸ், தடைகள்னு அர்த்தம். அப்போ வந்து நமக்கு வராது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தே மே மெசேஜ் கிளியர்லின்னு கொடுத்துருக்காங்க. கிளியராக மெசேஜ் பாஸ் பண்ணுவாங்களான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவும் வராது. ஓகே, எலிமினேட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. அங்கே என்ன பண்ணுவாங்க, டீச் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் தான் மைண்ட் அளவில் நமக்கு ஏதாவது ஒரு பேரியர்ஸ் வரும்போது மெசேஜ் கரெக்டாக இன்டர்பிரிட்டேஷன்னா இப்போ தான் சொன்னேன், இன்டர்பிரிட்னா விளக்கம் கொடுக்குறது அப்படின்ட்டு. ஸோ மீனிங் வந்து கரெக்டாக போய் கன்வே ஆகாது. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா இது சும்மா சிம்பிள் கான்செப்ட் தான். ஆண்ட்ராய்டு இஸ் எ மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. டெவலப்டு பை ஆப்ஷன்ஸ், என்ன ஆப்ஷனில் வருது அப்படின்ட்டு. ஸோ கூகுள் தான் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலை வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக டெவலப் பண்ணது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூகுள் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஸோ இன்றைக்கி இந்த 5 கொஷினுமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா.